ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். இந்த காலை வேளையிலும் GI 611 சபைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 65:4 இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம் என்று. இப்பொழுதும் கூட எக்காலத்தை ஊதும் போது ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 100:1-2 இப்படியாய் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று. இப்பொழுதும் கூட நாம் தேவனை துதித்து போற்றுவோம். வாருங்கள். ஹல்லேலூயா. Our God is a great God and he is mighty to save every one of us. Not only every one of us, every people in this world can be saved only through our Lord Jesus Christ. Everyone needs the compassion, everyone needs the mercy. Yes, there is one hope for all the nation and he is Jesus Christ. Let's sing our Savior's praise today, this morning. Say
Yes, Lord. We believe that only you can save us. ஆண்டவரே, நாங்கள் இந்த கால வேளையில விசுவாசிக்கிறோம். எங்களை நீர் மாத்திரம் தான் காப்பாற்ற முடியும். எங்களை நீர் மாத்திரம் தான் ரட்சிக்க முடியும். எங்கள் அனைவரையும் ரட்சிக்க வல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தரே, எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய எங்கள் தேவாதி தேவனே, எனக்காக மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக மீண்டும் வரப்போகிறவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையில உம்முடைய பாடலை, உம்முடைய துதியை நாங்கள் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்க மத்தியில நீர் கடந்து வருவீராக. ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படுவீராக. தடைப்பட்டிருக்கிறவர்களை கொண்டு வருவீராக. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையின் மேலே நாங்கள் சார்ந்திருப்பதால எங்களுக்கு கவலை இல்லை அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் என் தேவைகள் அனைத்தையும் நீர் பார்த்து கொள்வதாக. அப்பா, நாங்கள் உங்களுக்குள் மகிழ்ந்திருப்போம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பார்த்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஜனமே, இந்த பாடலை கூட தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கரங்களை கொடுத்திருக்கிறார். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கூட நம்ம அவரை தொழுது கொள்ளலாம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே, இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்ல போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே, இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ, என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே, இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, இந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்த
தேவஜனமே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையவில்லை, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் என் ஆண்டவர் இருப்பதினாலே நான் வெட்கப்பட மாட்டேன். என் பட்சத்தில் என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. சேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சொல்ல போகிறோம். யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஒரு விசையாக யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லலாமா? கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எந்த தேவைக்கும் நீ குறைவுபட மாட்ட மகனே, எந்த தேவைக்கும் நீ குறைவுபட மாட்ட மகளே. அதே போல யெகோவா ராஃபாவாகிய தேவன் நமக்கு சுகம் தருகிறவராக இருக்கிறார், சுகம் தருகிறவராக இருக்கிறார். இந்த தேவனை வானாதி வானங்கள் போற்றுகிறது. எல்லா கேருபீன்கள், எல்லா சேருபீன்கள், பரலோகத்தில் இருக்கிற அனைத்தும் இந்த பூமியில இருக்கிற அனைத்தும் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்க, இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு தேடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையை நாமும் அவரை உயர்த்தலாம். Hallelujah.
எப்போதுமே நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். 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 வானாய் வாருங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். சொல்ல போகிறோம். ஹalleluya நாம் பரலோகத்துக்கு போனால் பாடிக்கொண்டிருக்கிற மொழி இந்த ஹalleluya 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 ஆமென். 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 இந்த உலகத்துல நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு செல்வம் இருக்கிறது என்றால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. அந்த பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை மாத்திரம் நான் தேடிக்கொண்டால் போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நாம் இதை அதை தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. மரியாள் எப்படி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்காகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார்களோ, நாமும் அவரையே தெரிந்து கொள்வோமா? இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற மகனே மகளே, அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் போதும்பா, எனக்கு நீர் போதும். ஜீசஸ், எனக்கு நீங்க மாத்திரம் போதும், எனக்கு நீங்க மாத்திரம் போதும், எனக்கு நீங்க மாத்திரம் போதும் அப்பா, எனக்கு நீங்க மாத்திரம் போதும், வேறொன்றும் வேண்டாம், எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. அப்பா, உங்க சமூகம் எங்களோட கூட இருக்கணும்ப்பா, உங்க பிரசன்னம் எங்க கூடவே இருக்கணும்ப்பா. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இறங்கின தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய நம்முடைய சரீரங்களை அவர் வீற்றிருக்கிறார். நம்முடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம். நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். Let's contain the Holy Spirit. அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை நாம் கண்ணும் கருத்துமாக கரைதிரையற்றவர்களாக பாதுகாக்க வேண்டும். அப்பா, இந்த கடைசி காலத்தினுடைய கடைசியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உங்க மேல நேச வைராக்கியமாக இருப்போம். சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் உங்க மேல நேச வைராக்கியமா இருப்பேன்பா. ஆண்டவரே நான் உங்க மேல பக்தி வைராக்கியமா இருப்பேன்பா. என் குடும்பம் உங்க மேல நேச வைராக்கியமா பக்தி வைராக்கியமா இருப்போம்ப்பா. தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய அலுவலகங்களிலும் ஆண்டவரே நாங்க போகிற இடம் எல்லாம் எங்க கூடவே நீங்க இருங்கப்பா. சொல்லுங்களேன், ஆண்டவரே இந்த வாரத்தில் நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ என் கூட நீங்க வாங்க, என் கூடவே நீங்க இருங்க, என் பிள்ளைங்க கூட இருங்க, என் கணவர் கூட இருங்க, என் மனைவி கூட இருங்க. Lord, we need your presence, Lord. We need your presence. We need your presence. We need your presence, Lord. கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய ஜெப குறிப்புகளை
கர்த்தரிடத்துல நம்ம ஏறெடுப்போம். Ask and it shall be given unto you. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளுமாக இருக்கிறது. நம்ம ஏறெடுக்கலாமா? விசுவாசத்தோடு ஏறெடுப்போம். இன்னும் ஒரு விசையாக அந்த ஜெப குறிப்பை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூபங்கள் போல பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமே, தூபங்கள் போல சென்று கொண்டிருக்க வேண்டுமே. Let's pray, let's pray, let's lift our spirit and pray. Let's lift our spirit and pray. Let's lift our spirit and pray. ஆண்டவரே, இந்த வேளையில ஓரி பலதி அஷதர பலதி ஆந்தனர பாக்கர பலபதர பல ஓரி வக்கர பலபதர பலதி ஆந்தனர பாஷந்தரி கரபல பதர பலபா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தின் பிரகாரம் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்க அதிகமாக கிரியை செய்ய போற கிருபைக்காக நன்றி ராஜா. எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்க போறீங்க, எங்களை வழி நடத்த போறீங்க, ஒரு குறைவில்லாமல் வழி நடத்த போறீங்க. எல்லா நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை மேற்கொள்ள பலனை தர போறீங்க, வல்லமையை தர போறீங்க, உடைய கிருபை தர போறீங்க, உடைய ஞானத்தை தர போறீங்க. எங்கள் அனைவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.